வணக்கம். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கும் போது அந்த தீர்வே இன்னொரு புது பிரச்சனையை கொண்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சுவாரஸ்யமான சூழல நம்ம தென்னாலிராமன் எப்படி புத்திசாலித்தனமா கையாண்டாருன்னு தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். ஆமா, சில சமயம் ஒரு தீர்வு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அதனால வர எதிர்பாராத விளைவுகள் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த கதை அதைத்தான் நமக்கு ரொம்ப அழகா சொல்ல போகுது. வாங்க கதைக்குள்ள போலாம். இடம் புகழ்பெற்ற விஜயநகர பேரரசு. மன்னர் மாபெரும் கிருஷ்ணதேவராயர். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த அந்த வளமான ராஜ்யத்துல ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்துச்சு. அது என்ன பிரச்சனை தெரியுமா? அடடே, வேற ஒண்ணும் இல்ல, எலி தொல்லதான். ராஜ்யம் முழுக்க எலிங்க அட்டகாசம் தாங்க முடியல. மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு எல்லாரும் சேர்ந்து மன்னர்கிட்ட போய் முறையிட்டாங்க. மன்னர் கிருஷ்ணதேவராயரும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு சிம்பிளான பிளான் சொன்னாரு. என்ன தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பூனை கொடுத்துடலாம்னு. கேட்ட உடனே எலிகளை ஒழிக்க இது ஒரு சூப்பர் ஐடியாவா தோணுச்சு. ஆனா நிஜமாவே அப்படியா இருந்துச்சா? ஆனா பாருங்க, இந்த தீர்வு தான் ஒரு புது சிக்கலை கொண்டு வந்துச்சு. எல்லா பூனைக்கும் தினம் பால் ஊத்தணுமே. இது பல ஏழை குடும்பங்களுக்கு ஒரு பெரிய பாரமா மாறிடுச்சு. இப்போதான் நம்ம கதையோட ஹீரோ தெனாலிராமன் என்ட்ரி கொடுக்கறாரு. சரி, அரசவையோட விகடகவியான தெனாலிராமன் இந்த புது பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்ணாரு? அவரோட ஸ்டைலே தனி இல்லையா? வாங்க பாக்கலாம். தெனாலியோட திட்டம் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. மத்தவங்க எல்லாம் பூனைக்கு ஆசையா பால் ஊத்த இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? முத நாளே கொதிக்க கொதிக்க சூடான பாலை கொண்டு போய் பூனைக்கு முன்னாடி வச்சாரு. பாவம் அந்த பூனை ஆசையா குடிக்க போய் நாக்கு சுட்டு போச்சு. அவ்வளவுதான். அன்னிலிருந்து அது பாலை பார்த்தாலே பயந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நாள் போச்சு. நம்ம மன்னர் அவரோட பூனை திட்டம் எல்லாம் எப்படி போகுதுன்னு பாக்கலான்னு ஒரு ரவுண்ட்ஸ் வந்தாரு. வீடு வீடா போய் பூனையெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி தெனாலி வீட்டுக்குள்ள மன்னரை நுழைஞ்சதும் அங்க இருந்த பூனை பால் பாத்திரத்தை பார்த்ததும் அலறி அடிச்சு ஓடி போச்சு. இத பார்த்ததும் மன்னருக்கு கோவம் தலை கேறிடுச்சு. தெனாலி, என்ன இது, பூனைய பட்னி போடுறியா அப்படின்னு கத்துனாரு. அதுக்கு தெனாலி ரொம்பவே கூலா சொன்னாரு, மன்னா, இந்த பூனைக்கு பால்னா பிடிக்காது. அதனாலதான் இது எலிகளை பிடிக்கிறதுல ஒரு நம்பர் 1 கில்லாடியா இருக்கும். பாத்தீங்களா தெனாலியோட புத்திசாலித்தனத்தை? சிம்பிள் லாஜிக் தான். பால் கிடைக்காத பூனை பசில இன்னும் வெறித்தனமா எலிகளை வேட்டையாடும் இல்லையா? தெனாலி சொன்ன பதில கேட்டதும் மன்னருக்கு இருந்த கோவம் எல்லாம் போய் சிரிப்பு தான் வந்துச்சு. ஆஹா, ஒரே கல்லுல 2 மாங்கா. பிரச்சனைக்கும் தீர்வு, மக்களுக்கு இருந்த புது சுமைக்கும் ஒரு முடிவு. தெனாலியோட அறிவை பாராட்டி தள்ளிட்டாரு. சரி, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? பாருங்க, இந்த கதையோட நீதி இதுதான். ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னா அது சும்மா பேப்பர்ல மட்டும் சரியா இருந்தா பத்தாது, அது நடைமுறைக்கும் ஒத்து வரணும். தெனாலி செஞ்ச மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சா போதும். பெரிய செலவில்லாம புத்திசாலித்தனமாவே எந்த பெரிய சிக்கலையும் நம்ம தீர்த்திடலாம். இப்போது ஒரு கேள்வி உங்ககிட்ட. உங்க வாழ்க்கையில தெனாலி மாதிரி நீங்க ஸ்மார்ட்டா யோசிச்சு ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு சிம்பிளான தீர்வை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.